வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பத்துப்பஹாடோட எக்ஸ்பெடிஷன் பார்த்தாச்சு. பத்துப்பஹாட்லேருந்து கீழுக்கு இறங்கி போகும்போது நாங்கள் க்ளுவாங்கை நோக்கி போயிட்டு இருந்தோம். க்ளுவாங்கில் முதல் ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். 733வது ஆலயமாக இந்த மகாமாரியம்மன் தற்பொழுது திருப்பணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அம்பாளுக்கு ஒரு பெரிய ஒரு அரமனையே கட்டி தர போகிறாங்க. அதுக்கு உண்டான முயற்சியில் இந்த கோவில் நிர்வாகம் அயராத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்பாளை பாருங்கள், பழமையான அம்பாளை இன்னமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் இருந்திருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த கோவில் கமிட்டியில் சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் மிஸ்டர் சரவணன், அவர் நான் உங்களோட பயணத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ஆலயத்தில் நானும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரும் எங்கள் கூட இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த வேலையில் அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான், மிஸ்டர் சரவணன், அதுக்கப்புறம் திருமதி வள்ளி, அவங்க 3 பேரும் அடுத்தடுத்த எல்லைக்கு போயிட்டு இருந்தோம். அந்தந்த எல்லையை பார்க்கும் போது சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த அம்பாளோட ஆசீர்வாதத்தால் எல்லா எல்லையிலும் போகிற எல்லையெல்லாம் கண்டிப்பாக ஒரு படி மண்ணை கிடச்சிரும் சொல்லிட்டு அந்த ஒரு வேகத்தில் கிளம்புனது தான். அடுத்து கோவில் எல்லை மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கோவிலை நீங்கள் கண்டிப்பாக வலம் வந்துட்டு வாங்களேன். ஸ்ரீ ஆதி சிவசக்தி கந்தாரேஸ்வரர் ஆலயம் நியோர் க்ளுவாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு நான் வந்திருந்தேன். இந்த கோயில் மண் எடுக்கிறது நான் மறந்துட்டு இந்த கோவிலில் இருக்கிற விசேஷத்தை பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விஷுவல் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அன்னபூர்ணி அம்மா. இந்த பானையில் இருக்கிற அரிசி என்றைக்குமே குறையாதான். அன்னம் அன்னாடிக்கும் சமைச்சு போட கோவில் க்ளுவாங்கில் இருக்குன்னு சொன்னால் அது இந்த கோவில். இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இதுதான் முதல் முறையாக நான் கேள்வியும் பாடுறேன். அந்த அன்னைக்கு நான் போகும்போது இங்கே இருக்கிற அன்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க இந்த இடத்துல பொருளை வச்சுருவாங்களாம். இங்கேருந்து பொருளை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அன்னமும் சமைச்சு போடுவாங்க. இங்கே அம்பாளை சுற்றி இருக்க இந்த சிலைகளை பார்த்தோம்னா அங்கங்கே இருக்கிற கோவிலில் உடப்பட்டிருக்கல அந்த கோயிலோட சிலையெல்லாம் அங்கே வச்சுருவாங்களாம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு சிலையை பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற கோவில் சிலை எல்லாமே ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுக்கப்பட்ட சிலை அந்த கோவில் மண்ணோட வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரே லிங்கத்தில் 1008 சிறு லிங்கத்தை வச்சு வடிவமைச்ச லிங்கத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற காளியம்மன் கோவிலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரியான அழகான ஒரு விஷயம். 7 கன்னி சாமியும் பாருங்களேன். நான் கோவிலை பார்த்து நான் மறந்துட்டேன் என்ன வேலைக்கு வந்தேன்னு. நான் சொல்லியிருந்தேன்ல, 1008 சின்ன லிங்கத்தை வடிவத்தை செஞ்ச ஒரு மகா பெரிய லிங்கம். இந்த கோவில் இந்த லிங்கத்தை மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சி இன்னும் கூஸ்பமாக இருக்கும். இந்த கோவிலை உருவாக்குன ஐயா கனவுல வந்த ஒரே ஒரு லிங்க வடிவத்தை அமைச்சு அவர் கையால் அமைச்ச லிங்கத்தை இன்னமும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே தானாகவே உருவாக்கின பல 100 லிங்கத்தை இந்த கோவிலை சுற்றி அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு லிங்கமும் எங்கேயுமே வாங்க கிடையாது, யாருமோ செஞ்சு விட்டு கொடுக்க கிடையாது. இவரே தன் கையால் செஞ்சு அந்த லிங்கத்தை உருவாக்கி வடிவமாக்கி அழகாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மிகப்பெரிய லிங்கத்தை ஒன்று உருவாக்கி அதை வச்சு பூஜிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்கம் இருந்திருக்கும். அதுதான் அவர் முதல்ல அவர் கனவுல தோண்டி அந்த லிங்கத்தை உருவாக்குனாராம். ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்குமா. இந்திரன் லிங்கம் இருக்கு, சந்திரன் லிங்கம் இருக்கு, யம லிங்கம் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு யமலிங்கம். இது போன்ற பல விதமான லிங்கம், பல ஆயிரம் லிங்கம் எல்லாமே அவர் கைவண்ணத்தில் இருக்கு. இந்த ஒரு லிங்கம் தவிர இந்த லிங்கத்துக்கு நீங்களே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம், அந்த தண்ணி நீங்களே ஊற்றலாம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றியே அவ்வளோ லிங்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 108 லிங்கம்னு சொன்ன மாதிரி இருக்குது. எனக்கு கணக்கு தவறாக இருந்துச்சு, மன்னிச்சுக்கங்க. கீழே உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலை நான் சுற்றி வர்றதுக்கே இடத்துல எனக்கு ஒரு 45 நிமிஷம் பிடிச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் பார்க்கணும், அதோட அழகை ரசிக்கணும். நான் மண் எடுக்க வந்த விஷயத்தையே மறந்துட்டு இந்த கோவிலை வலம் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலை உருவாக்கின ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசினேன். அவரும் நிறையா விஷயங்கள் எடுத்து சொன்னார். அதே நேரத்தில் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அம்பாள் கோவிலுக்குள்ளே வராமல் தனியாக ஒரு அறையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு இந்த ஐயா சொல்லியிருந்தாரு. அவர் எனக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்தாரு. எங்கேயுமே இல்லாத ஒரு மண். 734வது கோயில் மண். பழனி மலை பாத கணேசர் கோவில் லயாங் உலுரமிஸ் எஸ்டேட்குள்ளே இருக்கிற அந்த கோவிலோட மண் உங்களுக்கு தான் வரணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே எதுக்கோ எடுத்து வச்சதுக்காக எனக்கு ஒப்படைச்சாரு. இந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஸ்ரீ ஆதி சிவசக்தி ஆலயத்தோட
735வது ஆலயமாக இங்க இருக்கிற வாசல் மண்ணை எனக்கு கொடுத்திருந்தாரு. இந்த கோவில் தற்போது திருப்பணி நிலையிலே தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வர பக்தர்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த கோவில்காரங்களும் கடுமையான முயற்சி பண்றாங்க. இந்த ஆலயத்தை இன்னும் அழகாக உருவாக்கி பக்தர்கள் வழிபடுற அளவுக்கு கொண்டு வரணும்னு அவங்களோட எண்ணமும் இருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பொடி மண் எடுத்தேன், தலையில சுமந்தேன், அங்க இருக்கிற எல்லா சிவலிங்கத்துக்கிட்ட காமிச்சு வலம் அவரோட பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் அந்த கோவில் மண்ணை நான் கெசட் பண்ணேன். இதோட ப்ராசஸ்ஸே எனக்கு ஒரு 1 hour 15 minutes பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த கோவில் விட்டு என்னால் வெளியே வர முடியாத ஒரே ஒரு சூழ்நிலை, அவ்வளோ லிங்கத்தை பார்க்க முடிச்சு, அன்னபூர்ணி அம்மாவை பார்க்க முடிச்சு. அங்கெல்லாம் இருக்கும்போது அதோட வைப்ரேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அனுமதி கொடுத்து நம்மளோட எண்ணத்தை புரிஞ்சு அவங்களோட கோயிலோட மண்ணை கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட பயணத்தை வெவ்வேறு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு கிளைன்சிங்கும் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலையில இந்த ஒரு கோயிலை அறிமுகப்படுத்தின திருமதி வள்ளி அவங்களுக்கும் அதே நேரத்தில் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு கிலுவாங்கில் வேற எங்க போறோன்னு செக் அவுட் பண்ணுங்க.